வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு 5ஆம் வகுப்பு தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் தான் படிக்க போகிறோம். இன்றைக்கு இயல் 2 கல்வி செல்வம் பொருள் செல்வங்கிற உரைநடை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஏற்கனவே இதில் உரைநடையில் பாதி படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு அடுத்த பகுதியை நமக்கு படிக்கலாம். இதோடைய முதல் பகுதியில் தமிழரசியும் மலர்விழியும் தோழிகள்னு பார்த்தோம். அவங்க 2 பேருமே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கல்வி செல்வம் பொருள் செல்வங்கிற தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் நடந்ததை பற்றி பேசுகிறாங்க 2 பேரும். அதில் தமிழரசி பொருள் செல்வம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறா. மலர்விழி இல்லை கல்வி செல்வம் தான் சிறந்ததுன்னு பேசுகிறாங்க. 2 பேருமே என்ன செய்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழரசி என்ன பேச போகிறான்னு பார்க்கலாம். பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்தது தானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும்? பணம் இல்லாதவன் பிணம், பிணம்னா இறந்த உடம்பு. அந்த பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமம். இப்போ பணம் என்றால் பிணம் கூட என்ன செய்யுமா, வாயை திறக்கும் என்ற பழமொழிகள் எல்லாம் நம்ம அறிந்தது தானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறா மலர்விழி. இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம். அதனால்தான் இன்று நாம் எல்லாரும் வசதியாக வாழ முடிகின்றது. இன்றைய கல்வி வளர்ச்சி தான் என்ன செய்கிறது, எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணமாக அமையுது. அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், வசதியாக வாழ முடிகின்றது அப்படின்னு சொல்கிறா. அதற்கு தமிழரசி, புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா? சரி, புதுமைகளை கண்டறியணும்னா அவங்களுக்கு என்னது, பணம் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்குறான். அதற்கு மலர்விழி, ஆம், அதற்காக பணம்தான் உயிர்நாடி என்று கூறுவது தவறு. கல்விதான் அறிவை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது. அதற்காக என்னது, பணம் தான் நம்மளுடைய உயிர் நாடி என்று கூறுவது என்னது தவறு. கல்வி தான் என்னது, நம்மளுடைய அறிவை வளர்க்கிறது. அதே மாதிரி நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல் வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்வதற்கு இந்த கல்வி தான் வழி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி சொல்கிறார். தமிழரசி, பசி வந்திட பத்தும் போகும், வறுமைதான் சமூக தீமைகளுக்கு காரணமாகின்றது. தமிழரசி சொல்கிறா பாருங்க, பசி வந்துட நம்மளை இருக்கக்கூடிய நல்ல செயல்களெல்லாம் நம்மளை விட்டு போகும். அந்த வறுமை தான் என்ன செய்யுது, சமூக தீமைகளுக்கு காரணமாக அமைகின்றது. அதுக்கு மலர்விழி, வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன், கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். அந்த வறுமையில் கூட செம்மையாக நல்லவனாக வாழ்பவன் யார்? அந்த கல்வி கற்றவன். அந்த கல்வி கற்காதவன் என்ன செய்கிறான்னா அறியாமையால் என்ன செய்கிறான், தவறு செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு தமிழரசி, அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? இப்போ அவள் சொல்கிறா, சரி, அறியாமல் உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அவனுக்கு அமைதியான வாழ்க்கை வாழணும்னா கல்வி அவசியங்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். வசதியான வாழ்வுக்கு பொருள் செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா அப்படின்னு மலர்விழிட்ட கேட்குறா. விவாதம் நீண்டு கொண்டிருக்கிறது. அவங்க விவாதம் செய்துட்டே இருக்காங்க. மறுநாள் இருவரும் தமிழாசிரியரை சந்தித்து விவாதத்தை கூறுகிறாங்க. அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா தமிழாசிரியரை பார்த்து அவங்களோட விவாதத்தை கூறுகிறாங்க. அதுக்கு தமிழாசிரியர் என்ன சொல்கிறார் பாருங்கள். மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெற செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அவங்களோட அறிவு ஒளிபெற செய்வது கல்வி தான். கல்வி அறிவு அதனால் நம்ம என்ன செய்யணும், இளமையிலே பெறுவது தான் என்னது சிறந்த வழி. அந்த இளமையிலே கல்வி, சிலையில் எழுத்து. இளமையிலே நம்ம படிக்கக்கூடிய அந்த கல்வியானது சிலையில் எழுதின எழுத்து மாதிரி பதிந்திருக்கும் அப்படிங்கிற முதுமொழியை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதற்கு மலர்விழி, ஐயா, கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம். ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா? சரி, நாங்கள் கல்வியோட சிறப்பை என்ன செய்துட்டோம், புரிந்துட்டோம். ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறா. அதற்கு தமிழாசிரியர், ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும்,
அவை மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை. ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அப்போ தமிழர் சொல்கிறார் பாருங்க, ஆமாம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி தான் கல்வியும் பொருளும் நமக்கு முக்கியம். பொருள் உடையவரால் ஆகாதது என்னது, ஒன்றுமே இல்லை. பொருளுடைமை என்ன செய்யும், அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், பெருமை தரும், அழகும் தரும். அது மட்டுமா உயர்கல்வியை கூட அவங்களால அப்புறம் வாய்ப்பையும் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லாரும் எல்லாரும் எள்ளுவர், இல்லாதவங்களை எல்லாரும் என்ன செய்வாங்க, இகழ்வார்கள் என்று வள்ளுவர் கூறியதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு, நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் என்னது கட்டாயம் தேவைதான். ஆனால் நம்ம மேன்மைப்படுத்தணும்னா அதற்கு என்னது தான் கல்விதான் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. போன தமிழரசி மலர்வழி சொல்கிறாங்க, உண்மைதான் ஐயா, கல்வியால் நம்மளுடைய அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நாம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம். உண்மைதான், என்னது கல்வியால் நம்மளுடைய அறிவு என்ன செய்யும், தெளிவு உண்டாகும், பொருளால் நம்ம வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாணவர்களே, இன்றைக்கி நம்ம இந்த உரைநடையை படித்து முடிச்சிட்டோம். நன்றி.